بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சுவாமிமலை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மார்க்க விளக்க உலக பயான் நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான வழியில் அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இன்று சங்கமம் செய்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏழு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எபெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் உலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏழு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமா என்று கூறியவனாக இந்த உரையை ஆரம்பித்தேன். இன்றைய உலக பயான் நிகழ்ச்சியில் மகத்தானவர்களின் மகத்தான வாழ்வு தரும் படிப்பினைகள் என்கின்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மகத்தானவர்களுடைய மகத்தான வாழ்வு தரும் படிப்பினைகள் என்கின்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனானது திருமறையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். லகத் கான லகும் ஃபீ உஸ்வத்துல் கஸஸ் லியுபுரில் அல்பாப். நிச்சயமாக அறிவுடைய மக்களுக்கு வரலாறு ரீதியாக அவர்களுக்கு நாம் படிப்பினை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒருவர் அறிவாளி என்பதை தன்னை வாதம் செய்கின்றார் என்று சொன்னால், எனக்கு புத்தி கூர்மை உள்ளது, நான் அறிவாளி என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவருக்கு இந்த வரலாற்று பின்னணி நிகழ்வுகள் இருந்து சத்திய சஹாபாக்களுடைய வரலாறாக இருக்கலாம், நபிமார்களுடைய வரலாறாக இருக்கலாம், அல்லது ஏனைய நல்ல மக்களுடைய வரலாறாக இருக்கலாம். இந்த வரலாறு ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை உள்ளது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு படிப்பினை? லகத் கான உஸ்ஸிசு, அவர்கள் அறிவுடைய மக்களாக இருந்தவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. யாரும் தன்னை முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அறிவு இருக்கு, என்னை நான் அறிவாளியாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஏராளமான சூழ்நிலைகளை அதை பிரதானப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கலாம். உதாரணமா குடும்ப நிகழ்ச்சியில கூட நீங்க பார்க்கலாம். கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் மனைவி சண்டையில கணவன் மனைவியை பார்த்து லூசுன்னு சொல்லிடுவார். சொன்னோடனே மனைவி சும்மா இருப்பாங்களா? நான் லூசா, நீ லூசு, அக்கா லூசு, அம்மா லூசு, குடும்பமே லூசு குடும்பம் அப்படின்றாங்க. ஒரு லூசு தான் நீங்க வந்து 7 தடவை செத்து போன கிழவியெல்லாம் கபஸ்தானத்துல எடுத்து உன் குடும்பமே லூசு குடும்பம் அப்படின்றாங்க. ஒத்த லூசிக்கு எது பேருக்கும் குடும்பமே லூசு குடும்பம் மட்டமே வச்சுவாங்க. ஒரே ஒரு லூசு தான் என்னுடைய பாயிண்ட் வந்துச்சு. குடும்பமே லூசு என்ன பண்ணுச்சு? அது அம்மா அந்த வயசான அம்மா அதுதான் பண்ணுச்சு. 20 வயசு அதுக்கு அப்புறம் குழந்தை கிடக்கு அதுதான் பண்ணுச்சு அப்படிங்கிற அளவு கூடிட்டு இருக்கும். ஏன் ஒத்துக்க முடியல? என்ன போய் எப்படி நீ முட்டாள்னு சொல்லலாம்? எனக்கு எப்படி அறிவு இல்லைன்னு சொல்லலாம்? உனக்கு மட்டும் அறிவு இருக்கா? ஒன்றும் இருக்க மாட்டாங்க. நம்ம பெற்றிருக்காங்க, அவங்க பெற்றிருக்காங்க, எல்லாரும் இருக்கு. பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி தான் அறிவாளி என்று நான் அறிவு சார்ந்தவன் என்று மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வரலாற்று நிகழ்ச்சி அல்லாஹ் படிப்பினை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த படிப்பினை எப்பேற்பட்ட படிப்பினையா இருக்கு? வாழக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், அறிவு போக்கூடிய ஈமானை, பழமையாகக்கூடிய ஈமானை இப்பேற்பட்ட வரலாற்று ரீதியாக புதுப்பித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய பாடமாக, உந்துதலாக இந்த வரலாற்று பின்னணிகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. எப்படியாவது வரலாறு பார்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய வரலாறு இருந்தாலும் சரிதான், ஏனைய நபிமார்களுடைய வரலாறுகளாக இருந்தாலும் சரிதான், எண்ணற்ற சஹாபாக்களுடைய வரலாறு இருந்தாலும் சரிதான், இந்த உம்மத்திற்காக அவர்கள் தொண்டு செய்யறது எவ்வாறு இருந்தது? ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்களா? மக்கள் மன்றத்தில் தாவா பணியை மேற்கொள்றாங்களா? அவர்கள் மீதில எப்பேற்பட்ட அளவிற்கு தாவாவை முனைப்பு காட்டக்கூடிய மக்களா இருந்தாங்க. குடும்ப கட்டமைப்பா, குடும்பம் உடைகின்ற அளவிற்கு இருக்கின்றதா? அந்த குடும்பத்தை எவ்வாறு சீர் செய்வதில் மிகவும் முனைப்பு காட்டக்கூடிய விதமாக இருந்தாங்க. ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளாக இருக்கலாம், நிகழ்வுகளாக இருக்கலாம், மிகப்பெரிய மன உளைச்சல்களாக இருக்கலாம். இது அனைத்திற்கும் திரும்ப
திருமறை குர்ஆன் நமக்கு தீர்வு சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அவருடைய வரலாறு படியாக தீர்வு சொல்கின்றார்கள். அவர்கள் காலகட்டத்தில் பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், ஏராளமான நல்லடியாருடைய வரலாறு ரீதியாக பல தீர்வுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றன. இதை நாம் தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு எப்படியாப்பட்ட தலை சிறந்த ஒரு உயரிய நோக்கத்தை பயணம் செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும். எல்லோரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறோம்? மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இப்பேற்பட்ட வரலாறுகள் அறிந்து நம்மை நாம் முதன்மைப்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இந்த சத்திய பிரச்சாரத்தை சொல்கின்ற நேரத்தில், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்கின்ற நேரத்தில் ஏராளமான எதிர்ப்புகளை அல்லாஹ்வுக்கு சந்தித்தார்கள். ஒவ்வொரு நாளும் சந்தித்தார்கள். மக்காவில் இருக்க முடியாது. காபத்துக்குள்ள தூராங்களா தொழுகின்ற நேரத்தில் ஒட்டகத்துக்கு உடலை மேலப்பட்ட சம்பவங்களா நாம் படிச்சிருக்கோம். நிம்மதியான ஒரு வாழ்வு கிடையாது, நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடையாது. என்று உயிர் போவோம் என்று தவித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம், அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல தான் இந்த சத்திய மார்க்கம் நம்மிடத்திலே மிளிர்கின்ற தருவாயை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்பேற்பட்ட மார்க்கத்துடைய வளர்ச்சி என்று சொன்னால், காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வரலாறுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸைஃபு சுவீஃபுல்லாஹ், அல்லாஹ்வுக்கென்று ஒரு வாள் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த காலிதாகத்தான் இருக்கும் என்ற அளவிற்கு புகழாரம் சூட்டப்பட்ட ஒரு சஹாபி இந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவில் ஆரம்ப நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு ஒரு நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆரம்ப கட்டம் இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்தை நம்ம விரிவடையணும், இதுவரைக்கும் ரோம் பாரசீகம் வரை இந்த இஸ்லாமிய ஜோடி தொண்டு தொட்டு விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 4 பேர் மசூரா பண்றாங்க. ஆரம்பத்தில் மக்கால இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை, மக்கால தொழுவதற்கு சாத்தியம் இல்லை, மக்கால நிம்மதியை இஸ்லாத்தை சொல்வதற்கு சூழல் இல்லை. ஆனால் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, அன்றைய எதிர்க்க முடியாத வல்லரசுகளாக இருந்த அந்த ரோம் பாரசீகத்தை வீழ்த்த வேண்டும் என்று மசூரா பண்றாங்க. அந்த வழியா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு கடந்து போறாங்க. அப்ப என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க? 4 பேர் இருக்கிய இந்த 4 பேரை வச்சுட்டு மிகவும் பலவீனமான மக்கள் தொகையற்ற இந்த ஊர்ல உங்களை இழிவானதாக நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய ரோம் பேரரசை ஜெயிக்க முடியுங்களா? என்ன புரியல? மனதில் பாதிக்கப்பட்டவர் இருப்பார் போல, மஜ்னூன் பைத்தியக்காரா இருப்பார் போல, குறைஷிகள் சொல்வது போல ஒரு பைத்தியத்தை தவிர வேற கிடையாது என்றுதான் காலித் ரலியல்லாஹு கடந்து போனாங்க. கடந்து போன நேரம் அந்த தெளிவு அப்படியே மாறும். எப்படி மாறும்னு சொன்னா, ரோம் பாரசீகத்துடைய அந்த எதிர்ப்படையை சூடி அதற்கு எதிராக போர் தொடுக்கின்றார்கள். போர் தொடுக்கக்கூடிய தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்ட பின்னால அபூபக்கரோட ஆட்சி காலத்துல காலித் பின் வலீத் போறார். சொல்றாரு மக்கள்கிட்ட, இன்னும் சிறிய நாள் பொறுத்துக் கொள்ளுங்க, நாம் எதிர்முறையில் உள்ள ரோமை வெற்றி கொள்ள போறோம், இந்த ஷாமை வெற்றி கொள்ள போறோம். அன்றைய தினம் எல்லாரும் சொன்னாங்க, 4 பேரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனவன் நான். இதற்கு தளபதியாக, இதற்கு தலைமையேற்று ஏற்கக்கூடிய ஒரு வழிநடத்தக்கூடிய மாபெரும் வீரராக அல்லாஹ் என்ன தேர்வு பண்ணியிருக்காங்க. இதில் வெற்றி தான் கிடைக்கும். எந்த ஒரு இடத்துல பிரமுக காட்டி ஓடிடக்கூடாது. வாழணும்னா அல்லாஹ்வுக்காக வாழணும், சாவா அல்லாஹ்வுக்காக இருக்கணும். மான பார்த்துக்கலாம். களத்தில் இறங்குறாரு, யாருமே யோசிச்சு பார்க்கல. கிட்டத்தட்ட 25 லட்சம் வீரர்கள் ரோம்ல எதிர்த்து நிற்கிறாங்க. இங்க இருக்கிறதோ 25,000 பேர் தான். சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எல்லா வல்லரசுகளும் நடுங்கி போன ஒரு நேரம், அந்த ரோமை தொடுவதற்கு அச்சமுற்ற ஒரு நேரம். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்துல காலித் முடிந்து போறார். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும். அல்லாஹ் நிச்சயமாக இந்த தௌஹீதை தன்னுடைய தூதருக்கு சொன்ன வாக்குறுதியை கண்டிப்பாக நிலைநாட்டுவான். இந்த உறுதியோட தான் போறார். போகக்கூடியோட விளைவு எப்படி தெரியுமா மாறி? எப்பேற்பட்ட காட்சி ஆகும்னு சொன்னா, அந்த போர்க்களத்தில் நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வருது. அந்த போர்க்களத்துல எதிர்பாராத வெற்றியாக மாறுகிறது. எப்பேற்பட்ட வெற்றினா, அந்த அங்க உள்ள ஜெர்ஜாஸ் சொல்லக்கூடிய ஒரு துணை படத்தை அவர் கேட்கிறான், உங்களை எல்லாரும் அல்லாஹ்வுடைய வானங்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கத்திங்கிறாங்கல்ல, ஏன் வானத்துல கத்தி உங்கள்கிட்ட வந்துச்சா? அல்லாஹ் கத்தி வந்து அல்லாஹ் கொடுத்தானா? உங்களை எப்படி அல்லாஹ்வுடைய வான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப காலித் சொல்லி காட்டாங்க, அல்லாஹ் கத்திலாம் எனக்கு ஒன்றும் வரல, வானத்துல வால்லாம் வரல, அல்லாஹ்வுடைய போர்க்களத்துல நான் நின்றேன். அந்த நேரத்துல தோல்வி முகமா இருக்கக்கூடிய போர்க்களத்துல அல்லாஹ் என்ன வச்சு வெற்றியை கொடுத்தான்.
என்ன வச்சு வெற்றியை கொடுத்தான். ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு அழைப்பாளருடைய குணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எந்த ஒரு இடத்துலையும் என்னால வெற்றின்னு சொல்லக்கூடாது. நான் தான் என்னால தான் வெற்றி, நான் என்ன புரிஞ்சிடும், நான் என்ன யாரும் வாழ மாட்டீங்க, நான் தான் போக முடியாது, நான் நிலைநாட்ட முடியாது, நான் எதுவும் பண்ண முடியாது சொல்றோம்ல. இந்த வார்த்தை அவர் சொல்லல. சொல்வதற்கு தகுதியான அவர்தான். காலினுடைய தான் சொல்வதற்கு தகுதியானவர். எப்பேற்பட்ட வீரர் என்று சொன்னா வெறுமனே சினிமா டயலாக் அடிச்சுட்டு போற வார்த்தை கிடையாது. அவர் சொல்லி காட்டுற ஒரு வார்த்தை எப்படி இருக்கும்னா, அவர் சொல்றாரு, எனக்கு திருமணமாகி முதல் நாள் இரவு என்னுடைய மனைவியிடம் கூடுவதை விட அல்லாஹ்வுடைய பார்வையில இரவு நேரத்துல மழை பொழிகின்ற நேரத்துல இறைவனுடைய பார்வையில எதிரிகளை எதிர்த்து களம் காணக்கூடிய ஷஹீதாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சும்மா வந்து டயலாக் அடிச்சுட்டு போற வார்த்தை கிடையாது. உணர்வு மிக்க வீரமிக்க வார்த்தை அவர்கிட்ட இருந்துச்சு. அதுதான் வெற்றியை கொடுத்துச்சு. இந்த ஜர்ஜா சொல்ற அந்த நேரத்துல என்ன ஆகும்னு சொன்னா, இந்த ஜர்ஜா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய வாழ்வுகளை சொல்றாங்க. இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்தா எனக்கு உங்களுக்கு இருக்கு கண்ணியமா எனக்கு இருக்குமா மக்கள்கிட்ட? அப்போ காலித் சொன்னாரு, கண்ணியம் என்று சொன்னா அல்லாஹ் யாருக்கு நடக்கும் அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். இந்த கண்ணியம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு நாடி கொடுத்தது. நீங்க உள்ள வாங்க. இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்கிறோ இறக்குக்கொள்கிறோ வெள்ளையனோ கருப்பனோ என்ற பாகுபாடு கிடையாது. புதுசா இஸ்லாம் வந்திருக்காரு, அன்னைக்குதான் வந்திருக்காரு கன்வெர்டர் இஸ்லாமே. நீங்க பாக்குறோம்ல, இஸ்லாமுக்கு வந்திருக்கிறாரு சொன்னா கன்வெர்டர் இஸ்லாம் சொன்னா அவருக்கு பெண் கொடுக்க தயங்கும். இஸ்லாம் புதுசா வந்தீங்களா, நீ கன்வெர்டர் இஸ்லாம் பர்த் இஸ்லாம் பரம்பரையா நீங்க வரலையா, ஏராளமா பார்க்கிற பார்வை நீ சமுதாயத்தில் இருக்கு. இன்னைக்கு யாருக்கு நான் பரம்பரை முஸ்லீம் சொல்லவே முடியாது. பேசக்கூடிய நானா இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், யாருக்கு நான் பரம்பரை முஸ்லீம்லாம் சொல்ல முடியாது. பூர்வக்குடி முஸ்லீம்லாம் யாருக்கு சொல்ல முடியாது. ஒரு நேரத்துல ஒரு சூழ்நிலையில ஒருவரிடமிருந்து இஸ்லாம் நமக்கு தவிரப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். யாருக்கு பரம்பரை முஸ்லீம் பேசிக்கொள்ள மாற்ற முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மாறினாங்க. அந்த காலிக்கு வழி சொல்கின்ற நேரத்தில் அந்த ஜர்ஜா இஸ்லாத்துக்கு வராது. இஸ்லாத்துக்கு வந்து எதிரணியில் இருக்கிறாரு. எதிரணியில் உள்ளவர் ஸ்பாட்ல இஸ்லாத்துக்கு வராது. இஸ்லாத்துக்கு நுழைந்து 2 ரக்காய் தொழுகிறார். 2 ரக்காய்கள் தொழுது விட்டு இறைவனுக்கு எதிராக கத்தியை தூக்கினார், கேடயத்தை தூக்கினார். அதே கைகள் இறைவனுக்கு எதிராக இறைவன் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கத்தியை தூக்கிச்சு. இறைவன் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு கேடயத்தை தூக்கிச்சு. எதிர்த்து நிற்கிறார். கடுமையான ஒரு போர்க்கும் எதிரிகள் பார்க்கிறாங்க. துணைப்படை தளபதி இஸ்லாத்துக்குள்ள நுழைந்துட்டாரா? அந்த படையுடைய தளபதி ஹைடர் என்று சொல்லக்கூடிய அந்த படையுடைய தளபதி அவன் சொல்றான், காலித் சவாலை கிடைக்கிறான். எப்பா யவா, நீ தான் காலிதா? நீங்க எல்லாம் யார் தெரியுமா? பயந்து ஓடக்கூடிய கோழைகள் பாருங்க. இப்ப அரபுலகத்துல பேரிச்சம்பழத்துடைய கொட்டையை தின்று வாழக்கூடிய கூட்டமா பாருங்க. உங்களுக்கு எங்களை எதிர்க்க துணிஞ்சிட்டீங்களா? எங்களுக்கு எதிராக வருவதற்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உங்களுக்கு? நாங்க யார் தெரியுமா? அலெக்சாண்டருடைய வாரிசுகள். நாங்க யார் தெரியுமா? ரோமானுடைய வாரிசுகள். உலக வல்லரசுகள் எல்லாம் நம்முடைய காலுக்கு கீழே இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல எங்களுக்கு எதிராக நீங்க நிக்க போறீங்களா? எங்களுக்கு எதிராக நீங்க யுத்தம் பண்ண போறீங்களா? உங்க உள்ளத்துல கை வச்சு பேசுறீங்க, உள்ளத்துக்கு பயந்துக்கங்க. நீங்க ஏதாவது காசு பண்ண வேணும்னா, பொருளாதாரம் வேணும்னா சொல்லுங்க, எடுத்து அரசு அதை தூக்கி வீசுறோம். அது அப்படியே கப்பிக்கிட்டு ஓடி போங்க. எதுக்கு ஆசைப்பட்டு வந்தீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் தரோம். இந்த பூச்சாண்டி காட்டுறத வச்சுக்காதீங்க. காலிக்கு சும்மா இருப்பாரா? அவரு சொல்லி காட்டுறாரு, சுபானல்லா, ஆமாடா, ஒரு நேரத்தில் அப்படிதான் இருக்கும், ஒரு நேரத்தில் அப்படிதான் கண்ணியம் இல்லாம இருக்கும். இஸ்லாமிய கண்ணியத்தை கொடுத்துச்சு. பேரிச்சு கொள்ளையில சாப்பிட்ட கூட்டம் தான் நாங்க. அப்படிதான் நாங்க வாழ்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இந்த இஸ்லாமிய மேன்மைப்படுத்துச்சு. எப்பேற்பட்ட மேன்மை தெரியுமா? நரகவாசியா போற ஆள் நானு சொல்லி காட்டுறாரு. நரகவாசியா போற ஆள் நானு. உபரி காலத்துல நபியுடைய கடவாவை உடைச்சவன் நானு. நரகவாசியா செல்லக்கூடிய ஒரு ஆள் நானு. எனக்கு எல்லாம் கண்ணியத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை கண்ணியத்தை கொடுத்தான். நாங்க பெட்டகங்கள் நினைக்கிறியா? நாங்க பல ஊர்களுக்கு யுத்தத்துக்கு போயிருக்கோம், பல நாட்டுக்கு யுத்தத்துக்கு போயிருக்கோம். எல்லோருடைய ரத்தமும் அவ்வளவு சுவையா இல்லை. கேள்விப்பட்டோம் இந்த ரோமருடைய ரத்தம் நல்லா இருக்கும் கேள்விப்பட்டோம். இந்த ரோமர் ரத்த வாட நல்லா இருக்கும் கேள்விப்பட்டோம். உங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்காக அவங்க எதுக்காக வரலங்க. ரத்தத்தை குடிக்கிறாருன்னா ரத்த ஆராமாச்சு. அவர்கிட்ட பேசுறாரு, போர் ரத்தம் அப்படிதான் பேசியாகும். வீரமிக்க வார்த்தையாக பேசியாகும். பேசுறாரு, உங்களோட ரத்தத்தை குடிக்கிறது வந்துருக்கோம். வாழ்வா சாமான் பார்த்துக்கலாம், நீனா நான் பார்த்துக்கலாம். ஒரு நேரத்தில் பின்வாங்க போல கிடையாது. இந்த காலி
அல்லாஹ் எனக்கு வாக்களிச்ச அனைத்து படைகளுக்கு வெற்றியாளராக கொடுத்தான். வா பார்த்துக்கலாம். எப்பேற்பட்ட உரையை பாருங்க. அந்த போர்க்களத்தில் நிற்கிறார். அந்த போர்க்களத்துல யுத்தத்தையே மாற்றி காட்டுறார். யுத்தத்தையே மாற்றி காட்டி வரலாறுல தோற்கப்படாத ரோமானுடைய படை வெறுமனே 20 லட்சம் படையை 75,000 பேர் எதிர்கொண்ட ஒரே வரலாறு முஸ்லிம்களுடைய வரலாறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மதீனாவுடைய எல்லையில அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாராச்சும் வருவாங்களா, செய்தி சொல்லுவாங்களா, இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டது செய்தி சொல்லுவாங்களா என்று காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஒற்றன் அங்கேயிருந்து வராரு. எதிரணியிலிருந்து ஒற்றன் ஓடிக்கிட்டு வராரு. அவருடைய குதிரையை பிடிச்சி பின்னாடி உமர் ரலியல்லாஹு வராங்க. வரலாறுக்கு இதுதான் உமர் ரலியல்லாஹு தெரியல. சொல்றாங்க, நீங்க யார், எங்கிருந்து வரைக்கும் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்கின்ற நேரத்துல அந்த மனிதர் சொல்லி காட்டுகின்றார், நாங்கள் எர்மூக்ல இருந்து வரோம், அந்த ரோம் பேரரசிலிருந்து வரோம். முஸ்லிம்களுடைய படை மேலோங்கிருச்சு. வெறுமனே 25 லட்சம் வீரர்கள் அங்க இருந்தாங்க. முஸ்லிம்களுடைய அணியில 75,000 வீரர்கள் இருந்தாங்க. இந்த 25 லட்சத்தை வீழ்த்தி விட்டார்கள் அன்றைய முஸ்லிம்கள். நினைச்சு கூட பார்க்க முடியல, எங்களால யோசிக்க கூட முடியல. இதை சொல்வதற்காக நான் வந்தேன். எங்க உங்க நாட்டுடைய கலீஃபா எங்க, உங்க நாட்டுடைய உமர் எங்க? உமரனையை பார்த்தே அவர் கேட்கிறார். உமரனையை பார்த்தே எங்க உமர்னு கேட்கிறார். ஏன் அவருக்கு அவர் நாட்டு ராஜா நடந்தது இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆடை போட்டிருப்பாராம். 17-18க்கும் மேற்பட்ட ஒட்டு தையல்கள் இருக்கும். நம்ம ஒரு துணி வாங்குறோம், போன வருஷம் ரமலானுக்கு ஒரு துணி வாங்குவோம், அடுத்த ரமலான் வச்சுக்குமாங்கிறது டவுட் தான். யாரும் முசாஃபர் வராங்களா, வித்து போன பழைய துணி போட்டு விடுவோம். நம்முடைய கேள்வி தான், அடுத்த வருஷம் வச்சுக்கோமா, விரும்பிருச்சு. கணவன் மனைவி சொல்லுவாங்க, இந்த புடம் நல்லா இருக்கும், பட்டு புடம் தான் 5000 வாங்கி கொடுத்த பரவாயில்ல, அடுத்த வருஷம் வந்து வேற வாங்கி கொடு. அது அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா வேற ஒன்று வாங்கி கொடு, வருஷம் வாங்கி கொடு. ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால பொறுத்துக்க முடியல. இதுதான் இந்த உலகத்துடைய இயல்பு. ஆனா அன்னைக்கு எப்பேற்பட்ட 17 ஒட்டு தையல்கள். உமர் நான் செய்தியை சொல்லணும், நீ பேசிக்கிட்டு இருக்கிறதே உமரோட தான். அவர் சொல்லுவாரு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதே உமரோட தான் என்ற வார்த்தையை அவர் சொல்லி காட்டுவார். பார்ப்பார்கள் எப்பேற்பட்ட அளவு என்று சொன்னால் தோற்கப்படாத ரோமானிய படை தோற்கடிக்கப்பட்டது. எப்படி சாத்தியம்? ஒருத்தர் கேட்பாரு, என்னால சாத்தியம் கிடையாது, அங்க இருந்த சாலிதா சாத்தியம் கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவியால் மட்டும்தான் சாத்தியம். எப்பேற்பட்ட இஹ்லாஸ் பாருங்க. சொல்லறாங்க, மாதத்தை சொல்றாங்க, என்னாலதான் சாத்தியம். யார் தெரியுமா? உமரால சாத்தியம். நிர்போர் யார் தெரியுமா? காலிதால சாத்தியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியால மட்டும்தான் சாத்தியம். தனிநபருக்கு இங்க வேலை கிடையாது, தனிநபர் துதிபாவுக்கு இங்க வேலை கிடையாது. அல்லாஹ் முன்னிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி மூலமாக இது சாத்தியம். எப்பேற்பட்ட அளவு பாருங்க. இன்றைக்கு இந்த நிலைமை இந்த இஸ்லாத்தில் கையாளப்படுகின்றதா? அழைப்பு பணியாக இருக்கட்டும், இன்னும் பிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்வு இஸ்லாம் காட்டுகின்ற அடிப்படையிலே முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி எத்தனை பேர் தயக்கம் காட்டும். ஆரம்ப நிலைகள்ல கடற்கால கௌமியினுடைய பிரச்சாரங்கள்ல சீட்டு பள்ளி இருந்திருக்கும், மாநில தொழில் ஒரு நிலைமை இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் கூட தீனில ஒரு நாள் விட மாட்டோம். பெண்கள் தாவா போவார்கள், ஆண்கள் தாவா போவார்களா, ஒருத்தர ஒத்து வைக்க மாட்டோம். இந்த சத்தியத்தை சொல்வதற்கு மூலமுத்துக்கெல்லாம் செல்வோம். நீ பள்ளிவாசல் ஆயிடுச்சு, பில்டிங் கட்டியாச்சு, நல்லபடியா முடிஞ்சிருச்சு, தாவாவை கூட்டிடுவோமா? பல ஊர்கள் நிலைமைகளை பார்க்க முடியுது. அப்ப தாவாவை கூட்டு பள்ளிவாசல் கட்டியாச்சு, இதுக்குள்ள தாவா. சில எண்ணங்கள் நம் உள்ளத்திலே ஷைத்தான் போட்டுக் கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஆலயமாக ஒரு ஊர்ல இறைவனை மதிப்படைய பள்ளி நிர்மாணிக்கப்பட்டுச்சு. இந்த பள்ளியை மையமாக வைத்து எத்தனை குடும்பங்களிடத்தில் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி நமக்கு இருக்கு. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எனக்கு வேலை இருக்கு, எனக்கு எவ்வளவு வேலைகள் தெரியுமா இருக்கு, வீட்டை விட்டு என்னால வர முடியாது, தலைக்கு மேல எனக்கு வேலை இருக்கு, என் குடும்பத்தை யார் பார்ப்பா, என்னுடைய கணவனை யார் பார்ப்பா, என்னுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பா? அந்த சஹாபி பெண்களுக்கு அது கிடையாது. இல்லை இன்னும் நினைக்கிறோம், ஆலிமாக்களுக்கு தான் கடமை, அதெல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் கடமை. மைக்க பிடிச்சி நம்ம பேச வருமா, ஃபுளுவண்டா பேச வருமா, அதெல்லாம் படிச்சவங்க இருக்கிறாங்க பாரு. அப்பேற்பட்ட மேதாவிகள் பார்த்துப்பாங்க. நம்ம தான் உங்களுக்கு இறங்கி பேசக்கூடாது, நம்ம தான் போய் சொல்லக்கூடாது. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றத்தை சொல்லக்கூடிய இந்த பணி என்று சொன்னா தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் கடமை கிடையாது. இதை உள்ளத்துல ஆழமா வச்சுக்கணும். ஏதோ ஜமாத்துக்காக செய்யணும், இந்த அமைப்புக்காக செய்யணும். வல்லாஹி சொல்றேன், இந்த அமைப்புக்காக நீங்க செய்ய வேணாம், இந்த அமைப்புக்காக செய்ய வேணாம், அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. இந்த ஜமாத்திற்காக செய்ய வேணாம், அல்லாஹ்வுக்காக
சொல்லுவானா? வாய்ப்பே கிடையாது. நீ ஜமாத்ல இருந்தியான்னு கேள்வி வராது. நீ தௌஹீத்ல இருந்தியா? இந்த தௌஹீதை மக்கள் மன்றத்தில் சொல்வதற்கான களம்தான் இப்படியாப்பட்ட தாவா. இந்த கொள்கையை மக்கள் மன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு களம்தான் இந்த தாவாக்கள். தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த தாவாக்கள். நபிகளாருடைய காலத்துல யாருமே இல்லைன்னு சொன்னாலும் தனிநபராக எத்தனையோ மக்களை இஸ்லாத்தின் பால் வென்றெடுத்த எத்தனையோ சஹாபாக்களை நம்மளால பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய பால் நடைபெற்ற யுத்தகாலம், முதல் யுத்தகாலம் எதுங்க? முதல் போர் எது? கேள்வியா கேட்கிறேன். ஏன்னா பல பேர் இருக்கீங்களா, மெட்ராஸ் பயணத்துக்கு போயிட்டீங்களா, இல்ல உள்ள எதா இருக்கும், உடல் எதா இருக்கும், உள்ள எங்க இருக்கும், அடுப்பாங்கல இருக்கும், நான் தீய சட்டி வச்சேன், தீங்குச்சா தீயலையா அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்காக நான் கேட்டு நான் தெளிவுபடுறேன். எல்லாம் உள்ளவங்க எதா இருக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். முதல் போர் தான் இது. நடந்துச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முதல் போர்ல ஒன்று நடந்துச்சா? போரே நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறேன். ஆண்டு போர் சொல்ல முதல் போர்க்களம் பத்ருடைய போர்க்களம். அதாவது எல்லாம் மேலாதிபதிகள் ஆயிருக்காங்க. அதனால கூட எல்லாம் தெளிவாகும். இப்போ பத்ருடைய போர்க்களம், அந்த பத்ருடைய போர்க்களத்துல போருக்குலாம் வரல, வந்தது போருக்கு வரல, எதிர்பார்த்துனா அந்த போரா மாறும். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லாரும் அந்த பத்ர் போரை பொறுத்தவரை எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாரும் யார் தெரியுமா? சொந்தக்காரங்களா? எல்லாரும் சொந்த பந்தம் தான். அண்ணன் இருப்பாரு, தம்பி ஐத்தா மாதிரி இருப்பாரு, அத்தாங்க இருப்பாரு, மாமன் ஐத்தா மாதிரி இருப்பாரு. அபூபக்கர் இல்லாம முஸ்லிமா நிற்கிறார், அவர் மகன் அப்துர் ரஹ்மான் காபிரா நிற்கிறார். எப்படி காபிரா நிற்கிறாருன்னா ஒரு இடத்துல சொல்லி காட்டுற அப்துர் ரஹ்மானே, பத்ர் போர்ல முகத்தை பார்த்துட்டா, உங்க தலை தான் என் மத்தி மேல நின்றுச்சு, கையில ஒரு வாள் இருந்துச்சு, உன்னை எடுத்து வீசுங்களான்னு தான் நினைச்சேன். பாப்பாவை போயிட்டீங்க, அத்தாவை போயிட்டீங்க, பாசம் கருத்துருச்சு. பின்னால் அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் அந்த உதவி வீசிருப்பா, பாசம் வந்து ஈசம் அது போப்பா அப்படின்றாரு. எப்பேற்பட்ட உறுதி பாருங்க. எனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒரு பங்கம் இருக்கிற மகனா, அல்லாஹ் தான் முக்கியம். எப்பேற்பட்ட உறுதி பாருங்க. நீ நம்பட்ட உறுதி இருக்கா? நபி வழிக்கு முரணான மாற்றமான திருமணம் நடக்கிற நிகழ்வுக்கு போய் கலந்துக்கிறோம், போய் சோறு திட்டு வரணும்னு சொன்னா கட்டி சோறா இருக்கட்டும், ஃபாத்தியா சோறா இருக்கட்டும், முழு சோறா இருக்கட்டும், இனி என்ன பேர்ல வச்சு என்ன சொல்லி எந்த சோறு எடுத்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி உறவை முன்னிலைப்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய விஷயமா, அல்லாஹ்வுடைய மார்க்கமா? எவனால முஸஅப் பின் உமைர் கைதியாக சஹாபா காஃபிர்கள் பிடிக்கப்படுற நேரத்துல அவருடைய அண்ணன் அபூ அஜீஸ் அவரும் காஃபிரா தான் இருக்காரு. இந்த முஸஅப் பின் உமைர் இருக்காங்க, மக்கால அவருக்கு தான் பெருசு. சொல்லுவாங்க பெரிய வீட்டுக்காரங்க, இவங்க வந்து கப்பக்காரங்க வீடு, இவங்க அந்த காலத்துல ஊர்ல இருக்காங்க, ஊர்ல பேர் பெரிய வீட்டுக்காரங்க, அந்த அப்பே பணக்கார வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் முஸஅப் பின் உமைர் அப்பேற்பட்ட வீட்டுக்காரங்க தான். எந்த அளவுக்கு காலையில ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, அதே ட்ரெஸ் சாயந்தரம் போட மாட்டாரு. அடிச்சுட்டு அத்தனை வச்சு எனக்கு முடிச்சுலாம் வளர்ந்து முஸஅப் தான். அந்த முஸஅப் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக எல்லாத்தையும் இழக்கிறாரு. யாருக்கு முடிவிட்டு விடுறா? அபூ அஜீஸ் தான் முடிவிட்டு விடுறாரு. ஒண்ணுமே கிடையாது, ஓடி போகிறார். அல்லாஹ்வை மாத்திரம் தான் போதும்னு சொல்லிட்டு ஒரு சாப்பு பையை தான் மேல சுத்திட்டு வராரு. மதீனாவுல இரவு நேரம் கடிக்கூடிய குளிர், இங்க உள்ள குளிர் கூட நம்ம காண முடியல. குளிர்காலம் தான் ஆரம்பிக்கல, அது கூட குளிர் நமக்கு. ஆனா அரபுல இருக்கிற குளிர் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அந்த குளிர்ல சாப்பு பையை சுத்திக்கிட்டு படுத்துறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்களா, யாருக்காக இப்படி இருக்கிறாங்க? சாப்பு பையை சுத்திட்டு படுத்துறாங்கல்ல, யாருக்காக இப்படி இருக்கிறாங்க? இவங்க எப்பேற்பட்ட தெரியுமா? முஸஅப் அவர் ஊர்ல இவர் வீடு தான் பெருசு, இவர் வீட்டு தாண்டி எந்த ஊரும் பெருசு கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் ஊரத்துல சாக்கு பைய சுற்றி படுத்து யாருக்காக இருக்கிறாங்க? எனக்காக, இந்த கொள்கைக்காக, முஹம்மது என்பதற்காக இருந்தாங்களா இல்லையா? இவங்களை மாட்டிச்சு. இப்பேற்பட்ட முஸஅப் ரலியல்லாஹு பத்ருடைய போர்க்களம், அவருடைய அண்ணன் அபூ அஜீஸ் எதிராளியா நிற்கிறார், கைதியா நிற்கிறார். அந்த நேரத்துல உமர் அலி தான் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ முஸஅப் அவரை பார்த்த ஒரு அண்ணன் சொல்றாரு, நான் அண்ணன்டா, சொத்தை உருவுறவரையும் அண்ணன்லாம் தெரியல, அண்ணன்லாம் சொத்தை உருவுறவரையும் தெரியல, சொத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு அண்ணன்டா, என்னை எப்படியாவது மட்டும் காப்பாற்றுறா, நான் ஒரு ரத்த மண்ணடா. அப்ப அவரு என்ன சொன்னாரு? அவர் உமர்கிட்ட போய் சொல்ல போவார், காப்பாற்றி நம்ம தம்பி விடுவாங்க போனா அவரு நினைச்சாரு. நேரா போய் சொல்ல போவார். என்ன தெரியுமா சொல்லுவாரு? உமரே, இவரு அண்ணன். அப்படியா? என்ன பண்ணிட்டுமா? ஒரு நேரத்தை விட்டாருன்னு சொல்லலாம் வந்தேன். இவரு அண்ணன், ஒரு நேரத்தை விட்டாருங்க, சரியா? இவங்க அம்மாக்கு எக்கச்சக்கமா தோட்டம் உறவு இருக்கு, விட்டுக்கிட்டு தெரியாது, கேளுங்க எல்லாத்தையும். பிணை தொகையா விடுதலை
சொன்னா அது எல்லாத்தையும் கேளுங்க, நம்ம இஸ்லாம் வளர்ச்சிக்காக அதை செலவு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு அண்ணன் சொல்றாரு, நான் உன் அண்ணன், நம்ம சகோதரன், நீ தான் என் சகோதரன் கிடையாது. என் சகோதரனா யார் தெரியுமா? இந்த உமர் என்னுடைய சகோதரன், இந்த அபூபக்கர் என்னுடைய சகோதரன், இந்த உஸ்மான் என்னுடைய சகோதரன். எந்தவித ரத்த பந்த சொந்தம் இல்லாமல் கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட உறவுதான் அன்றைய உறவுகளாக இருந்துச்சு. பிலால் அலி அவருக்கும் அபூபக்கர் அலிக்கும் உயர் தரஜா கொடுத்தாங்க சொல்லலாம். அடிமை, அன்றைக்கு அடிமையாக கருதப்பட்ட பிலால் அலி அவர்கள், ஏராளமாக பார்க்கப்பட்டவர் பிலால் அலி அவர்கள். அந்த பிலால் அலிக்கும் உயர் குறைஷி குலம் அபூபக்கர் அலி இருவருக்கும் ஒரே தரஜாவை கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இந்த மாற்றம், இந்த மாற்றம் அவர்களை மாற்றத்தில் தள்ளியது யோசிக்க முடியுதா? எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அவங்க அம்மாட்ட எல்லாமே வாங்கி கொடுங்க. நம்ம பிள்ளை சொல்லுவோம்ல, அத்தா கேட்பார் 5 ரூபா கொடுமா கேட்பார், மனைவிட்ட கேட்பார். கேட்கிற நேரத்துல காசுலாம் இல்லைங்க, நம்ம மலாடா பாக்குல வச்சிருக்கோம், மல்லிகை பாக்குல வச்சிருக்கோம், எதிர ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து கொடுக்க மனசுல எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருப்பாங்க. பிள்ளையே போட்டு அத்தா அம்மா வந்து அந்த மலாடா பாக்குல காசு வச்சிருந்தா, அத்தா அம்மா வந்து அந்த மல்லிகை பாக்குல காசு, அப்பனுக்கு தப்பா வந்து குழந்தைங்க பாரு, என் உயிரை வாங்குற என்னதான் சொல்றதுன்னு தெரியல, அப்பனுக்கு தப்பாம வந்து படம் கொடுத்துருக்கு பாரு அப்படிங்கிற சொல்ற அளவு அவங்க படம் இப்பதான் இருக்க வைக்க அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஏன் போத்து விட்டுறதுல அந்த மாதிரி அவங்க சொல்றாரு, எங்க அம்மா இங்கெல்லாம் சொத்து இருக்கு விட்டுக்கிட்டு தெரியாது. எப்படி ஏற்பட்ட அளவு அந்த கொள்கையில எல்லாத்தையும் இறந்து அல்லாவுக்காக முக்கியம் ஒரு பாடி நின்றாங்க. அந்த போர்க்களத்துல தான், அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தான், அந்த போர்க்களத்துல கடுமையான முறையில் யுத்தம் நிகழக்கூடிய அந்த நேரத்துல தான் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லி காட்டாரு. எந்த அளவுக்குன்னா, அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னேன், அந்த போர்க்களம் எனக்கு வாய்ப்பளிக்கப்படல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த போர்க்களம் வந்தா என்னுடைய வீரத்தை நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. அடுத்த போர்க்களம் வந்துச்சு. அடுத்த போர்க்களம் என்னங்க? உஹதா கந்தக், உஹதுடைய போர்க்களம். அடுத்த போர்க்களம் உஹதுடைய போர்க்களம். அந்த உஹது போர்க்களத்துல குழப்பம் ஏற்படும். குழப்பம் ஏற்பட்டு என்ன ஆகுது? முஸ்லிம்கள் யாரு யார் காஃபிர்கள் சிதை விட்டு படை சிதை விட்டு எல்லோரும் சிதை விட்டு ஓடுறாங்க. சிதை விட்டு ஓடுற நேரத்துல அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, சஹாபாக்கள் மலங்களை நிப்பாட்டி வச்சுட்டு அம்பையை தவற வைக்கிறாங்க. கீழே உள்ள கனிமத்தை பார்த்து கீழே வராங்க. வர்ற நேரத்துல இந்த அனஸ் பின் நதுர் என்ன பண்றாங்கன்னா, எல்லோரும் மேலே இருந்து கீழே வந்தா இவர் கீழே இருந்து மேல் நோக்கி ஓடுறார். அப்ப தொடர்ந்து வந்து காலிக்கு முடியுதுதான், வேற யாரும் வரல. அப்ப இஸ்லாத்துல இல்லாம இருந்தாரு. அப்ப இடையில சாத் நபியோட சதிவரை கேட்கிறாரு, எங்க ஓடுறீங்க? நாங்கெல்லாம் பின்னங்கால் உடனே எடுத்து பயந்து ஓடி வரோம், வாங்க உயிரை காப்பாத்திக்கிறாங்க. நபியை மூத்தா போயிட்டாங்களா? வதந்தி ஏற்பட்டுச்சு. சொன்னாங்க, அனஸ் பின் நதுர் சொல்லி காட்டினாரு, நான் வந்து முஹம்மது வழிபடல, நான் முஹம்மது நபியை வழிபடல. முஹம்மது கிருஷ்ணா அவர் மன்னிக்க கூடியவர் தான். ஆனால் பசவத் பிஸ்ருல்லா அவர் தூதரை தவிர வேறு கிடையாது. நான் முஹம்மதுக்கு இறைவனாகிய அல்லாஹ்வை நான் வழிபடுறேன். நான் முஹம்மதை வழிபடலப்பா, முஹம்மதுக்கு இறைவனாகிய அல்லாஹ்வை நான் வழிபடுறேன். போற எதிரில் சண்டை போற கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்தை ஷஹீதாக எத்தரிக்கப்படுகின்றார். 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு மரணம் தருகிறார். அவர் உடல் எப்படி கட்டளிக்கிறாங்க? அவர் கட்டைகள் ரேகையை வச்சு கட்டளிக்கிறார். ஏன்? உடம்பு ஃபுல்லா வெட்டுப்பட்டு, கடுமையான முறையில் வெட்டுப்பட்டு, முகமெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கட்டைகள் ரேகையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இவர் தான் அனஸ் பின் நதுர். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவா கணக்கு போறாங்களா? போற நேரத்துல நாம எப்படி போறது? பொறுப்பாளி வரல, நம்ம போக முடியாது. இன்னொருத்தங்க வரல, நம்ம போக முடியாது. நமக்கு லீவுக்கு ஒரு காரணம், நமக்கு ஒரு காரணம் தேவை. அவங்க காரணத்தை தேடல. எனக்கு உடல் சரியில்லை, எனக்கு உடம்பு உடல் தோய்வா இருக்கு, உடல் ரொம்ப கனமா இருக்கு, என்னால இப்படி போய் நிக்க முடியும், எனக்கு முதுமை அடைஞ்சிட்டேன், எனக்கு வேலை இருக்கு. யாருக்கு தான் இங்க வேலை இருக்கு? நான் கேட்கக்கூடிய கேள்வி யாருக்கு இங்க வேலை இல்லை? எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு. நபியை தாண்டி பெரியவர்கள் நம்ம இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு படைகளை பார்த்துக்கிட்டு, நிர்வாகத்தை பார்த்துட்டு, தாவா செஞ்சுக்கிட்டு, தொழுவிட்டு இருந்தாங்களே, இதை தாண்டி பெரிய வேலை தான் நிற்கிறோமா? ஒன்றே ஒன்று உள்ளத்துல ஆழமா வச்சுக்கங்க. காலிஸ்னோட யுத்தம் அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் 2 பேர் வாங்க சொல்லுவாங்க. ஒன்னு பிலால் ரலியல்லாஹு, இன்னொரு சஹாபி யாருங்க? அவர் கண்ணு தெரியாது. யாரு? அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு. அவர் கண்ணு தெரியாது. அவர் கண் ஊனமானவர்.
பொழுது உமர் கிட்ட நிற்கிறார். அல்லாஹ்வே இருக்கிறே, நான் போருக்கு போறேன். அவருக்கு கடமையே கிடையாது. அவர் பலவீனமான உடல் ஊனமான கடமையே கிடையாது. நான் போர் களத்துக்கு போறேன். சரி, போர் களத்துக்கு நீங்க போவீங்க, ஓகே. எப்படி சண்டை போடுவீங்க? எப்படி சண்டை போடுவீங்க? இல்ல, இஸ்லாமிய ஆட்சி கொடியை கிட்ட கொடுங்க, என்னை பார்த்து எதிரிகள் அங்கே துரத்திக்கிட்டு வருவாங்க. வர்ற நேரம் வாழ நாங்க வீச கண்ணாம வீசுறேன். ஏதோ எதிரியுடைய கருத்துல பட்டிருந்தானே, ஒரு எதிரியுடைய ஒரு காஃபிய நான் பணம் பார்க்க நிற்பேன். அதுவும் இல்லாம இந்த போர்ல ஷஹீதாவை தெரிவிப்பேன். அல்லாஹ் எனக்கு கண்ணெல்லாம் கொடுக்கல, அதுக்கான கேள்வி கணக்கு எனக்கு இருக்காது. அல்லாஹ் எனக்கு கையை கொடுத்துருக்கான், அதுக்கான கேள்வி கணக்கு இருக்கும். அல்லாஹ் எனக்கு காலை கொடுத்துருக்கான், அதுக்கான கேள்வி கணக்கு எனக்கு இருக்கும். அல்லாஹ் எனக்கு காதை கொடுத்துருக்கான், அதுக்கான கேள்வி கணக்கு இருக்கும். அல்லாஹ் எனக்கு வாயை கொடுத்துருக்கான், அதுக்கான கேள்வி கணக்கு இருக்கும். கண்ணு தெரியாது உலகத்துல, கண்ணுலாம் ஒண்ணுமே கிடையாது அவருடைய வாழ்க்கையில். கண்ணு தெரியாத ஒண்ணுமே கிடையாது அவருடைய வாழ்க்கையில. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி ஒரு நிலைமை. அல்லாஹ் கண்ணதாங்க எனக்கு கொடுக்கல, ஆனா கையை காலை கொடுக்கணும், காதுல கொடுத்துருக்கான், வாயை கொடுத்துருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவருடைய நிலைமை நாம இருக்கிறோமா? சொல்றோம்ல, காரணம் சொல்றோம்ல, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு வேலை பளு இருக்கு, வயசாயிடுச்சு, என்ன கணக்கு எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கேன். கண்ணு இல்ல, கண்ணுக்கான கேள்விதான் இருக்கா தவிர பாக்கி அனைத்து உறுப்புகளுக்கான கேள்வி இருக்கும்னா நிலைமை எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போர்க்களத்தில் அதே மாதிரி ஒரு ஷஹீதாக தெரிவிக்கப்படுறார். எத்தனை பேர் 2 கைகள் அவர் வெட்டப்பட்டு அவருடைய தலை அவருடைய தொண்டை குழியில எதிரியுடைய அம்பு படம் பார்த்து கடுமையான முறையில போர்ல ஷஹாதத்தை அடைகிறார். கண் மூலமானவர்கள் பார்க்கல, கண் பலவீனமானவர்கள் பார்க்கல. அவர் பார்த்த கோணம் எப்படி இருந்துச்சு பாருங்க. கண்ணு இல்லாட்டி பரவாயில்ல, இஸ்லாத்துக்காக இருக்கிறல்ல, முஸ்லிம்களாக இருக்கிறல்ல, உன்னை விட்டுக்கிட்டு எப்பேற்பட்ட உறுதி பாருங்க. எந்த அளவுக்கு உறுதிப்பட்டு நீங்க நான் இதை கற்பனை பண்ணி பாருங்க. இதையும் நம்மளையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த சஹாபியையும் நம்மையும் ஒப்பிட்டு பாருங்க. எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை சொல்வதில் எப்பேற்பட்ட விரித்தனத்தோடு செயல்பட்டாங்க. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வு அப்பேற்பட்ட அளவுக்கு இருந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக நிக்கிறீங்கன்னு சொன்னா சைத்தான் பல ரூபத்துல நம்ம நிற்பான். கேட்கக்கூடிய மக்களை விட தௌஹீத்வாதிகளா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு 100 சைத்தான், உங்களுக்கு 30 சைத்தான் இருக்கும். இவன் தான் ஊரா போய் மக்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இவன் தான் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கான். இவன் முதல்ல வழி எடுக்கணும். பேச போறதுனால நான் போய் முத்தவனை நீ நான் சொல்ல முடியாது, கேட்கிறதுனால நீங்க நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் முஸ்லிம் பண்ணவே முடியாது. ஏன்? சைத்தான் அப்பதான் வச்சிருக்கிறான். இப்பேற்பட்ட அளவுக்கு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம உடல் நம்முடைய உள்ளத்தை மாற்றத்தை கொடுக்கணுமா இல்லையா? இப்பேற்பட்ட மாற்றம் கொடுக்கக்கூடிய மக்களை நாம் இருக்கிறோமா? எந்த அளவுக்கு இருந்தாலும் பாருங்க. கண்ணு தெரியாமையும் பரவாயில்ல, அவரை நாம் கொலை செய்யணும். கண்ணுக்கான கேள்வி எழுப்பப்படும்ல. இன்னைக்கு இந்த கண்ணுக்கான கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சீரியல் முட்டு வைக்கிறது, பாரதி கண்ணமாவா இருக்கட்டும், ராஜா ராணியா இருக்கட்டும், தென்றல் வந்து நாளைக்கு தீண்டுமா இருக்கட்டும், நரகம் நாளைக்கு பதிவத்தை எல்லாருக்கும் தெரியும். விஜய் டிவில ஒரு சீரியல் விட்டு வைக்கிறது இல்லை, எந்ததே ஒரு சீரியல் விட்டு வைக்கிறது இல்லை. சில ஊர்ல பயம் முடிச்சு போகும்போது இந்த செய்தியை சொல்ற அம்மா கேள்வி கேட்குது, தம்பி அதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்க அட்வான்ஸ் குறிப்பிடுத்துவாங்க. அதெல்லாம் தலா முடிஞ்சு இன்னைக்கு ஒரு எபிசோட் க்ளோஸ் பண்ணிட்டான், புதுசா ஏதாவது போட்டுருக்கான், அதெல்லாம் பார்த்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முசீபத்தை பார்த்து வரணும். எனக்கு ஒன்றும் தெரியலையம்மா, ஆரம்பத்தில் குறிப்பிடாம நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்றாரு. அவங்க டெக்னாலஜில இருக்கிறாங்க, அவங்க அப்டேட்ல இருக்கிறாங்க, நாம அப்டேட் சொல்றாங்க. டிவில ஒரு நிகழ்ச்சி போட்டா போதும், இன்றைய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆனு சொன்னா போதும், அடுப்பாங்க அம்மா இருக்கும், கதவை திறந்து பார்ப்போம், என்ன படம் போடுறாங்க, விஜய் படமா அஜித் படமா, என்ன உருவ போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு போட்டா போட்டியா இருந்தது. எதுல புராண மனப்படம் இல்லையா? இல்ல இல்ல, என்ன படம் போடுறாங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு என்னங்க இஸ்லாமிய சமுதாயம் எப்படி தெரியுமா இருக்கு? அல்லாஹ் மேல பயம் இல்லாம, அச்சம் இல்லாம உங்களுடைய வாரிசுகளையும் நீங்களும் வளர்ந்தீங்கன்னா மறுமையில அதுக்கான கேள்வி இருக்காதா? கொஞ்சம் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு நாடகமோ அது ஒரு பாட்டோ ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கிற நேரத்துல உங்க பையன் இருக்காப்ல, மனசால இருக்காப்ல, மனசால வீட்டுக்கு வந்து உங்க பையன் இந்த பாட்டை கேட்கிறாப்ல, உங்க மத்தியில தான் கேட்கிறாப்ல, பள்ளிவாசல் வீட்டு உங்க வீட்டு வாசல்ல சந்தா வசூல் பண்றதுக்கோ அல்லது எதுக்கோ ஒரு நிர்வாகி முதல்ல
டிவி அமைக்கணும். ஏன் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி அம்மா அழுதுட்டு இருக்காங்க, பத்மா இறந்து எந்த பத்மா சீரோட பத்மா இறந்துச்சு, அடுத்து வருவாளா வரமாட்டாங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முடியுது. ஏன் பள்ளிவாசல் வாசல்ல நிற்கிறாங்க, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தா என்ன நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்க, தவறா நினைக்க மாட்டாங்க. சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை அல்லாஹ்வுக்கு ஏன் நம்ம கொடுக்க மாட்டோம் தெரியும். பள்ளிவாசல் வீட்டு வாசல்ல ஒருத்தன் வந்தாங்கன்னா முதல்ல டிவி அமைக்கணும், நல்லவன் நினைக்கணும், நம்மள நல்லவன் நினைக்கணும், தப்பா நினைச்சிருக்க. ஊர்ல பேர் எடுத்து என்ன அவசியம் அப்படி புரியும். உங்களுடைய கூலி அல்லாஹ்விடம் மனுஷங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இந்த மனிதர்களை பொறுத்தவரை இன்னைக்கு தூக்கி பேசக்கூடிய அதே மனிதர்கள் தான் கீழே இறக்கி பேசுவாங்க. மனிதனுடைய இயல்பே அதான். மனுஷன் அப்படிதான். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு கண்ணாடியை தொலைச்சு வச்சாலும் குறை சொல்ல ஆளுக்கு வந்துட்டாரு. கண்ணாடியே அப்படி கண்ணாடி தான் அப்படிதானே அது எப்படி இருக்கும் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் திருப்திப்படுத்துறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஒரு ரிதுவானுல்லாஹி மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் ஆகப்பெரிய. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கான ஒரு செயல்பாடு அமைக்கும். நம்ம இந்த களத்துல பயணிக்க நேரத்தில் ஷைத்தான் ஏராளமான இடத்துல எக்கச்சக்கமான வழிகள்ல வழிகளுக்கு நம்ம நாடுவோம். வழிகளுக்கு நாட நேரத்துல நாம நல்ல முறையில இஹ்லாஸோட நம்முடைய பணிகள் இருக்கா, அல்லாஹ்வுக்காக நம்முடைய பணிகள் இருக்கா அப்படிங்கிற பாணியில நம்முடைய செயல்பாடு நம்ம அமைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த களத்துல பயணிக்கிற நேரத்துல சஹாபி பெண்களா இருக்கட்டும், சஹாபி பெண்களுடைய வாரிசுகளா இருக்கட்டும், இந்த களத்துல பயணிக்க பல பேர் அனுபவிச்சாங்க. நம்ம மாதிரி இல்ல. உலக படிப்பு, உலக பட்ட படிப்பு என்று இதுல மோகம் கொடுத்து பெண்கள் ஆண்கள் நம்முடைய சகோதரர்கள் அனுப்பல. அவங்க மறுமையை தியாகம் வச்சாங்க. நீங்க சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு பிள்ளைகளை இங்கே ஐஏஎஸ் அளவு தயார் பண்ணணும். 4வது படிப்போம்னா அவங்க எல்கேஜி அவங்க 4 வயசு அடிச்சா அவன் சுமந்து பண்ணியாலாம் கேட்க மாட்டோம். எல்கேஜி சேர்த்தியா செய்யலையா, அவன் பிரிகேஜி சேர்த்தியா செய்யலையா, எல்லாரும் போலியா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துருக்கு. ஆனா பல பேருக்கு எல்கேஜி என்னன்னு தெரியாது, எல்கேஜிக்கு சேர்க்கணும்னு தெரியல. எல்கேஜி என்னன்னு 12வது படிச்சிருப்பாங்க சில பேர். பிள்ளைய சேர்த்து எல்கேஜி என்ன அப்ரிவேஷன் என்ன, எல்கேஜி என்ன, எதுக்கு படிக்கணும் தெரியாம இருக்காங்க. லோயர் கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க. அதாவது அங்க எங்க கார்டன் இருக்கு தெரியல, இந்த பிள்ளை எங்க போய் விளையாடுறது தெரியல. இந்த பிள்ளைகளை பார்க்க முடியும், சுமை மேல சுமையை தூக்கி கொண்டு சொல்ல முடியாத பேரங்கள் இந்த பிள்ளைகளுடைய உலகையை பார்க்கறீங்க. உலகத்துல என்னுடைய மகன் மேன்மை பெற்று இருக்கணும், சிறந்து இருக்கணும், பார்க்க முடியுதா இல்லையா? அந்த கார்டன் இருக்கா? விளையாடக்கூடிய தொட்டில் பருவம் தான் இருக்கு. விளையாடக்கூடிய கார்டனுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. நடக்கக்கூடிய சிஸ்டத்தை பாருங்க. இந்த மாதிரி இப்பேற்பட்ட உலக படிப்புக்கு ஆர்வப்படுத்தணும்னு சொன்னா பயனுள்ள மறுமை வரை பயணிக்கக்கூடிய தீனுக்கு என்று நாம் ஆர்வப்படுத்த போறோம். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுல, மார்க்கத்துக்கு மக்களுக்கு எடுத்து சொல்வதில்ல நம்முடைய பிள்ளையை நல்ல முறையில் பக்குவப்படுத்தி இருப்போமா, பயன்படுத்தி இருப்போமா? அது என்றைக்கு நமக்கு ஜீரோவா தான் இருக்கு. எல்லாரையும் சொல்ல அல்லாஹ் மக்கள் தவிர பெருவாரியான மக்கள் இந்த விஷயங்கள்ல மிகவும் குறைபாடுள்ள பெண்களை நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? மார்க்கத்தை சொல்வதில் முனைப்பு காட்டுறாங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுல முனைப்பு காட்டுறாங்களா? நீ எந்த அளவுக்கு நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியும்? பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? சாப்பிடும் போது ஓதுமா இல்ல பிள்ளைங்களுக்கு தெரியல, தூங்கும் போது ஓதுமா பிள்ளைங்களுக்கு தெரியல, 12வது படிக்கிறான், திருமலை குர்ஆன் பார்த்து ஓத தெரியல. நீ மத்தவ மசாலா ரெடி பண்ணி கொடுத்தாலுமே தம்பி வருவாப்ல 5:30 மணிக்கு மசாலா செய்யறேன், 6 மணிக்கு முடியும்னா வச்சுக்கோங்க, 5:45 5:50 தம்பி வருவாப்ல. வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன நடத்த முடியுமோ நடத்தீங்க. உங்களால என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, என் பிள்ளைய வந்து ஆளுமா ரெடி பண்ணிருக்கான், என் பிள்ளைய ஹாஃப்லா ரெடி பண்ணிருக்கான், என் பிள்ளைய பெரிய லெவல்ல மார்க் வச்சா நீங்க 10 நிமிஷம் கொடுத்துருக்கா, 10 நிமிஷம் தானமா கொடுத்துருக்கேன், இன்னும் 10 மணி நேரம் கொடுக்கலையே, 10 நிமிஷம் டைம். இது பிள்ளைக்கு என்ன சிலபஸும் வரல, அதுக்கான சிலபஸும் மாட்டு தலைமையுமே அச்சடிக்கப்படல. ஆனா ஸ்கூல்ல 6 மணி நேரம் அதுல டியூஷன் வேற. அங்க காட்டக்கூடிய முனைப்பு பிள்ளையுடைய தீன் நாம காட்டுறோமா? அம்மா மூத்தா போயிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தொழுவுக்கு ஜனாசா தொழுவுக்கு தெரியல, அத்தா மூத்து ஜனாசா தொழுவுக்கு தெரியல. எந்த அளவுக்கு நீங்க மாற்றக்கூடிய பரிதாபம் இருக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து பாருங்க, பத்ருடைய போர்க்களம், உம்மு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய நபித்தோடைய பெண் என்ன பண்றாங்கன்னா, பத்ருடைய போர்க்களத்துல அவருடைய மகன் ஹாரிஸ் அனுப்பி வைக்கிறார். ஹாரிஸ் அனுப்பி வைக்கிற நேரத்துல அவருக்கு 16 17 வயது தான். போராட போர்க்களம்
இந்த போர்க்களத்துக்கு போகும்போது அம்மாட்ட சொல்றாரு, நான் போருக்கு போற அனுமதி கொடுக்குமான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. போற பிள்ளைய கூப்பிட்டு அப்படிங்க வா, உன்னுடைய தலை முடி கலைஞ்சிருக்கு, இந்த சீவிக்க. அந்த அம்மா வகுடு எடுத்து சீவி சிங்காரிச்சு அனுப்பி விடுறாங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய மகன் இந்த போர்ல கொல்லப்பட்டா அல்லாஹ்வுக்கு எதிர்த்து நிக்க போறான், மறுமையில கண்டிப்பா எதிர்பார்க்கப்படுவான். அவன் அழகுறவனா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில போறான், அவன் அழகுடையவனாக இருக்கணும், அழகான முறையில் அவன் தோற்றம் அளிக்கணும். யார்கிட்ட? அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலைல 6 மணிக்கு பிள்ளைய கிளப்பி அனுப்புவோம், ட்ரம்ல போட்டு முக்கி பேரலாம் போட்டு பிள்ளைங்க அனுப்பி விடுவோம். போயிட்டு பிள்ளை ஸ்கூல் முடிச்சுட்டு வரும், இம்மான ட்ரெஸ் கலந்துருப்போம், தலைமுடி கலந்துருப்போம். 2 நிமிஷம் நம்மளே பிள்ளைய உத்து பார்ப்போம். நான் பெற்ற மோனானி 2 நிமிஷம் உத்து பார்த்தா நம்ம பிள்ளைங்க நமக்கு அடையாளம் தெரியும். நான் வளர்த்த புதவராணி என்று பார்க்குற அளவுக்கு இருக்குது. உள்ள வரதோட நிலைமை இருக்கும். அதோட மறுசாக குளிக்க கூட இருக்க மாட்டோம். அதோட மறுசாக எனக்கு போ 10 நிமிஷம் டைம் போ, அதோட தம்பி மக்கள் மறுசாக உருவாகும். 10 நிமிஷம் டைம், அது எதுவும் இல்லை. மக்கள் மறுசான நிலைமை எப்படி இருக்கு, தலைமுடி கலந்துருப்போம், மண்ணில் குண்டு பேண்ட் குட்டிக்காரெல்லாம் அடிச்சு இப்படி வர நிலைமையா இருக்கு. நான் ஸ்கூல்ல விட்டா அப்படியே மக்கள் அவங்க ஸ்கூல்ல செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுல, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுல பார்க்க முடியும். எந்த மாதிரி நிலைமைகளை பாருங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியா இதேவனுடைய மார்க்கெட் கற்றுக்கொள்ளக்கூடிய கிளமா கிடையாது. தொழுவைக்கு அனுப்புற பிள்ளைங்க நிலைமையை பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு அடைஞ்ச கைதியை அனுப்பணும். அந்த கைதியை பார்க்கறது ஆபாசமா இருக்கும். அதுக்கு அடைஞ்ச கைதியை என் ரப்பு மத்தியில் நிற்கிறான், அழகுனா நிற்க கூடாதா, அழகான நிற்கிற ஒரு ஊருக்கு முன்னா இப்படி டிப்டாப்பா கிளம்புறோம். அல்லாஹ் மத்தியில் நிற்கிறான்னு சொன்னா அவனுக்கு எப்படி அழகரிக்கணும், எந்த மாதிரி அலங்கரிச்சு அனுப்பணும், அது இன்னைக்கு அதை எப்படி பார்க்கணும் பாருங்க. உலகத்தையும் இந்த உள்ள துன்யாவையும் உலகத்தையும் எந்த மாதிரி கம்பேரிசன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் அப்படி பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நபித்தோழர்கள் அப்படி பார்க்கல. இந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னா, இப்ப ஏற்பட்ட தருணங்கள் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னா, இது மறுமையில எனக்கு கேள்விக்குறியாதா அமையும். இப்ப ஏற்பட்ட இந்த லெவல்ல கேள்விக்குறியா அமைஞ்சுன்னா நாளை மறுமையில நரகத்துல எதுவோ எனக்கு அமைய முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே அன்ஃபுஸுக்கும் அஹ்லிக்கும் இன்னார், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றானா, இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் நரகத்திலிருந்து பாதுகாருங்க. இன்னும் அப்புறம் பார்க்கலாம், தாவம் பண்ண போறோம் எடுத்து சொல்றோமா, உங்க குடும்பத்தை பாருப்பா, உன் குடும்பஸ்தோட குடும்பத்தை முதல்ல வாட்ச் பண்ணுப்பா. அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா, இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், இந்த செயல்பாடை இன்னைக்கு நாம் அலங்கரிக்க போறோம். சஹாபாக்கள் காலத்துல இப்படி இல்லை. எத்தனையோ சஹாபாக்கள் இந்த ஏகத்துவமே பிள்ளைகளுடைய தான் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஆரம்பத்துல இந்த கொள்கையை சொல்ற நேரத்துல அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்தவரையில் எந்த அளவுக்குன்னு சொன்னா உச்சபட்ச ஈமான். நபிகளார் சொல்வார்கள், இந்த அம்மாவுடைய எலும்பு மஞ்சை இடுக்கிலும் ஈமான் நிரம்பி விளைகின்றது. உடம்பு முழுக்க ஈமான் நிரப்பப்பட்ட ஒரு சஹாபினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எலும்பு மஞ்சை என்று சொல்லுவாங்க. இரண்டு எலும்புகளுக்கு மத்திய ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இடுக்குல கூட இந்த ஈமான் இருக்கு என்று புகழ்பெற்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபி தான் இந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு அடிமை குடும்பத்தில் பிறந்தவர் இவர். சுமையாளி உடைய தாயார் அடிமை கருப்பின பெண். இப்படி இருக்கிற நேரத்துல இஸ்லாத்தை ஏற்கிறார். அம்மா ரலி இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய தாயாருக்கு சொல்கின்றார்கள், அவருடைய தந்தை யாசருக்கு சொல்கின்றார்கள். சொல்கின்ற அந்த நேரத்துல அவரும் இஸ்லாத்தை ஏற்கிறார். இவன் முன்னே இஸ்லாமே கிடைச்சிச்சு. இன்னைக்குள்ள காலத்துல மக்கள் மாதிரி மறுக்கல. எப்படி ஆரம்ப நேரத்துல தௌஹீதை பிரச்சாரம் அந்த நேரத்துல வீட்டுல போய் இந்த அம்மாட்ட சொல்லும், அது இங்கேயே சொல்லி கொடுக்கும். நம்ம வரதட்சணை எல்லாம் போகக்கூடாதாமா, நம்ம இந்த மாதிரி நம்ம ஜிகிதெல்லாம் கொடுக்க போடக்கூடாதாமா, நல்ல முறையில் இருக்கணுமாமா, இங்க உள்ள தௌஹீத் பிரச்சாரங்கள் ஆரம்பம் சொல்லி கொடுக்கணும். அப்படின்னு வீட்டுல போய் சொல்லுங்க. அங்க போய் தெரியுமா, இதுக்கு ஜாதகர பள்ளிக்கு நான் போவேனான்னு சொன்னேன், இதுக்குதான் தௌஹீத் ஜமாத்கார பள்ளிக்கு நான் போவேனான்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன், இதுக்கு தான் போவேனான்னு. மண்டையை கட்டிட்டாங்களா, மூளை செலவு பண்ணிட்டாங்களா, என்ன தன்னுடைய செலவு பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல, என்ன வாட்டர் வாஷ் பண்ணாங்களா என்னன்னு முடியல, மூளை செலவு பண்ணிட்டாங்களா, உன் மூளை மறுபடிச்சிட்டாங்களா, சொல்ற நிலைமையெல்லாம் இங்க பார்க்க முடியும். பிள்ளைங்க எப்படி சொல்லும், அங்க போனா அல்பாத்த கத்துக்கிற அளவுக்கு நிப்பாட்டிங்க, அதுக்கு மேல அது கத்துக்க கூடாது, அதுக்கு மேல யோசிக்க கூடாது, இப்படிங்கிற அளவு பார்க்க முடியும், இப்படிங்கிற அளவு யோசிக்க முடியும். அதே மாதிரி அவங்க சொல்ற நேரத்தில் அம்மா ரலியல்லாஹு சொல்ற நேரத்தில் அவங்க மறுக்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. உண்மையான மார்க்கம் தானே, உறுதியான மார்க்கம் தானே, இஸ்லாத்தை தார்மீக தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டது பின்னால் இவருடைய விளைவு எப்படி தெரியுமா மாறுது? அபூஜஹலுக்கு செய்தி கிடைக்கும். அபூஜஹலுக்கு செய்தி கிடைத்து அவன் கொடுமைப்படுத்துறான். சும்மா இருப்பானா அவன்? எப்பேற்பட்ட அளவு
பிலாலுடைய அவங்க பாலைவன சுகுமணல அவருடைய நெஞ்சு பகுதியில் பாராங்களெல்லாம் வச்சு இந்த லாத்தூசாவை எடுத்துக்க உன்னுடைய ஒரு இறைவன் கோட்பாட்டை நீ மறு. அப்பையும் அவர் சொன்னார் அகத் அல்லாஹ் ஒருத்தன் தான், அகத் அல்லாஹ்வே ஒருவனே தான், நெஞ்சுறுதி படைத்தவராக அவர் சொன்னார். அதே போன்றது அம்மா ரலியல்லாஹு அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. கடுமையான சோதனை, அவருடைய குடும்பமே சோதனைக்கு உள்ளாக்கப்படுது. சுமையா ரலியல்லாஹு இருக்கட்டும், யாசர் ரலியல்லாஹு இருக்கட்டும், அம்மா ரலியல்லாஹு இருக்கட்டும், 3 பேரும் மரத்திலே பேரிச்சம்பழ மரத்திலே கட்டி வைக்கப்பட்ட கடுமையான சோதனைகள். அபூஜஹல் கடுமையான முறையில் அடிக்கிறான். பெண் என்று கூட பார்க்காம அவருடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையில கடுமையான முறையில் சில சோதனைகளை சுமையா அடிக்க கொடுக்கலாம், யாசிர் அடிக்க கொடுக்கலாம், அம்மா அடிக்க கொடுக்கலாம். ஒரு மகன் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அனுபவிக்கின்ற சோதனையை கண்மத்தியில பார்க்கிறார், துடிச்சு போறாரு, தாங்க முடியல. நினைக்கிறாங்க நம்மளால அம்மா அப்படி கஷ்டப்படுறாங்க, நம்மளால அப்பா அப்படி கஷ்டப்படுறாங்க, இப்படி உள்ளத்துல எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாரு. இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல சுமையாவை பார்த்து அமைதி வச்சு சொல்றான், பெண்ணி ரொம்ப அழகா இருக்கிற, நம்ம லாத்தூசாவை மறுக்காத, உன்னுடைய ஓரிரு கோட்பாட்டுக்கு அதை நீ மறு, உன்னுடைய கணவன் தலாக் எடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் சொல்லி காட்டின சுமையா. என்னுடைய இறை நம்பிக்கையும் இறை மறுப்பும் ஒன்றாகுமா? நீ நான் ஒரு பாரு அடிமையா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில கண்ணியம் புரிஞ்ச பெண்ணாக நான் இப்ப இருக்கிறேன். இவனால் கண்ணியம் இல்லாம இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்று அந்த அபூஜஹல் அவங்க பேசுறாங்க. கோபம் அபூஜஹல் என்ன பண்றானா, கூறிய வாளை எடுத்து கடுமையான முறையில் அவரை கொள்கின்றான். முதல் உயிர் தியாகம் இஸ்லாத்திற்காக சுமையா ரலியல்லாஹு, இஸ்லாத்திற்காக முதல் உயிர் தியாகம் பண்றாங்க சுமையா ரலியல்லாஹு. உயிர் தியாகம் பண்ணதுக்கு பின்னால கண்மத்தியில யாசர் அவர்களுக்கு கொடுமை நடக்கப்படுது, அம்மா ரலியல்லாஹு கொடுமை நடக்கப்படுது. எந்த அளவு கொடுமைன்னு சொன்னா, அம்மா ரலியல்லாஹுவையும் யாசர் ரலியல்லாஹுவையும் ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டு இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு பாலைவன சுடு மணல விரட்டி விடுவாங்க. அப்படியே போட்டு விரட்டி எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? பாலைவனமும் கடுமையான வெப்பம் தாங்க முடியாது. அந்த இரும்பு சங்கிலி அப்படியே ஷீட் அப்படியே அப்சர்வ் பண்ணும். உடம்பெல்லாம் தோலெல்லாம் அப்படியே பிரிக்கக்கூடிய அளவிற்கு, தோலெல்லாம் புண்ணாகக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைமைகள் இருக்கு. இருவரும் அப்படியே கொடூரம் செய்யப்படுறாங்க. ஒரு நேரத்தில் எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொன்னா, இந்த கொடுமையின் காரணமாக யாசரை மன்னிக்கிறார். பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் இருவரும் இழக்கிறார். அம்மா ரலியல்லாஹு அனாதையாக்கப்படுகின்றார், தனிமையாக்கப்படுகின்றார். அப்போது கூட அபூஜஹல் விடல, கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுறான். எப்பேற்பட்ட சோதனை! ஒரு பக்கம் இரும்பு சங்கிலியான சோதனை, இன்னொரு பக்கம் கவச ஆடைகளை அவர் மேல மாற்றம். கவச ஆடைகளை அவர் மேல மாட்டி என்ன பண்றான்னு சொன்னா, அவர் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்குறான். அந்த கவச ஆடைகளை மாற்றி அப்படியே பாலைவன சுடு மணல போட்டு பரட்டி விடுறான். இவர் வேதனை அனுபவிக்கணும். இந்த உடம்பெல்லாம் கொப்பளமாக மாறுகின்றது, கடுமையான புண்களாக மாறுகின்றது. சாதாரண நிலையிலே தாங்க முடியாது. அதுவும் அந்த இரும்பு மூலியமாக சூடு போட்டப்படுதுன்னு சொன்னா எந்த அளவு உங்களை தாங்க முடியும்? இப்படியே வேதனை தாங்க முடியுது. வெப்பத்தை கூட ஒரு மூச்சு விட்டவரால் கூட தாங்கிக்கலாம். இறுதியாக அவர் செயல் பண்றான். எப்பேற்பட்ட செயல்னு சொன்னா, தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீர்ல அம்மாவுடைய முகத்தை விட்டு எடுக்கிறான். அம்மாவுடைய முகம் இருக்குல்ல, அந்த அம்மாவுடைய முகத்தை தண்ணீருக்குள்ள நுழைக்கிறான். இந்த வெப்ப, இந்த அனல் காட்டு இரும்பு சங்கிலி என்ற வேதனை கூட சுவாசம் விட்டவர்களாக மூச்சு விட்டவர்களாக கூட தாங்கிக்கலாம். இதை எப்படி தாங்க முடியும்? அந்த தண்ணீருக்குள்ள போட்டு முக்கி எடுக்கிறானா, மூச்சு விட தவிக்கிறாரு, பரிதவிக்கிறாரு. அப்ப கூட அவர்கள் விடல. ஒரு இடத்துல வேதனை தாங்க முடியாம ஒரு கோட்பாட வாயிலோடு மறுக்கிறாரு. லாத்தூசாவை இருக்கிறாரு. முகமது நபி ஒரு இடம் திட்டிடுறாரு. திட்டிக்கிட்டே நம்ம அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மாதிரி தவறு நினைத்துட்டேன், பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டேன், அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு இருக்குமா? அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு அல்லாஹ் தருவானா? வேணும் அவர் பண்ணல. நீங்க தெரிந்தே பல தவறுகள் பண்றோம், அது வேற விஷயம். ஆனா ஏன்னா அவர் வேதனை தாங்க முடியாம தவறு பண்றாரு. நேரா அல்லாஹ்வுடைய போய் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இல்லப்பா அல்லாஹ் அவருக்கான வசனத்தையும் இறக்குறான். வாயால ஈமான் வச்சிருந்தீங்க, வாயால வெளிப்படுத்துறீங்க இறை மறுப்பை, உள்ளத்தோட ஈமான் வச்சிருந்தீங்களே, உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நிர்பந்தத்தின் அடிப்படையில, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இப்பேற்பட்ட நயவஞ்சக, இப்பேற்பட்ட இறை மறுப்பு வார்த்தைகளை வாயோட சொல்லிக் கொள்ளலாம்.
அவர்களுக்காக இறக்கப்பட்ட பிரத்யோக சட்டம் உலக மக்களுக்கெல்லாம் இறக்கப்பட்ட சட்டமாக அது மாறி நிர்பந்தத்துல உங்களுடைய நிலைமை மாறின தொண்டை பிடி உங்கள் வாழ் வைக்க அப்போ கழுத்துக்கு நேரா வாழ் வைக்கப்படுற நேரத்தை இஸ்லாத்தை மறுக்கலாம், வாயளவில் உள்ளளவில் மறுக்கல. அதை கூட அவர் நினைச்சு பயந்தார். எந்த மாதிரி உறுதி பாருங்க, அதுக்கே நினைச்ச ஒரு பயந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு நாம எப்படி இருக்கும், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு? தெரிந்தே பல பாவங்களை போய் விடுகிறோமே, வட்டி வாங்குறோமே, இன்னும் பிற பாவங்களை வரதட்சணை வாங்குறோமே, இன்னும் பிற பாவங்களை போய் நிற்கிறோமே, இதெல்லாம் நம்ம நிலைமை எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு நேரத்துல கூட இந்த தௌஹீதை விடல, இந்த ஏகத்துவத்தை விடல, தொன்று தொட்டு போய் நின்றா இன்னைக்கு நாம எப்படி இருக்கும்? இந்த மார்க்கத்தை சொல்ற களத்துல சொல்லக்கூடிய தருவாயில இந்த தௌஹீத பிரச்சாரம் பண்ற நேரத்துல நம்ம கிடைச்சதுல நம்ம மார்க்கம் நான் பெற்ற இந்த சுவையை, இந்த இந்த இன்பமான தௌஹீத சுவையை பிற மக்களுக்கு நான் சுவைக்க செய்யணும்னு என்னால் முயற்சி எந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நேரத்துல எந்த அளவுக்கு நேரத்துல விளிம்புல இருந்தோம், அதான் இப்படி கொண்டு வந்திருக்கான். இப்படி கொண்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க தேசத்துக்கு வெளிப்பாடாக நம்ம இருக்கோம். நான் மூத்தா போற நேரத்தில் உறுப்புகளுக்கு நான் கேள்வி கணக்கு இருக்கும். அந்த கேள்வி கணக்கு இருக்குன்னா இந்த உடல் ஊனமுற்றோட இருந்தேன், உடல் பலவீனமா இருந்தேன், இந்த வார்த்தையாளர்கிட்ட சொல்ல முடியாது, இந்த வார்த்தையாளர்கிட்ட பேச முடியாது. அல்லாஹ் வாக்களித்த இந்த வாழ்நாள்ல இன்னைக்கு நமக்கு மௌத்தும் தெரியல. இப்பேற்பட்ட குறுகிய காலகட்டத்தில் சதகத்துல் ஜாரியாவாக பொருளாதார அடிப்படை சில நன்மையை சேகரிப்பாங்க. பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பள்ளிக்குரிய நன்மைகளாக இருக்கட்டும், மதரசா கட்டி கொடுக்குற இன்னும் நிலையான தர்மங்களின் அடிப்படையில பொருளாதார அடிப்படை சில நன்மைகளை செய்யலாம். ஊத்தாவும் கபூர்லேயே கிரெடிட் ஆகிக்கிற நன்மை. சில பேர் பொருளாதார இல்லையா தாவாப்பின் அடிப்படை நன்மைகளை சேகரிப்பாங்க. தாவாப்பினை கொடுத்து தாவாப்பின் அடிப்படை நன்மைகளை சேகரிப்பது உங்களால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு போறாரா, அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், இது அப்படியே தொண்டு தொட்டி வழங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா விதை போட்டது நீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு யாரும் விதையை போட்டிருப்பாங்க, அதே மாதிரி எனக்கு யாரும் விதையை போட்டிருப்பாங்க. விதையை போட்டவங்க ஒரு ஓரமா அமர்ந்திருப்பாங்க, அவருக்கு அந்த அளவுக்கு இருக்காது, முதியோர்களா இருப்பாங்க, உடல் பலவீனமா இருப்பாங்க. ஆனா போட்ட விதையின் வெளிப்பாடு பல மக்களுக்கு ஏகப்பட்ட சொல்லுவோம். இது சொல்றதுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு மாறுது. இதே போலதான் இந்த விதையை நீங்க உங்களுக்கு எனக்கு ஒருத்தங்க போட்டாங்க, அவங்க நம்ம கிரெடிட் ஆயிருக்கல, அதே போட்டு நான் இந்த ஊரோட போட்டு விதையை போட சொல்றது என்னுடைய வேலை. இதாயிட்டு அல்லாவுடைய கையில இருக்கு. சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க, இதுக்கு நான் போய்கிட்டு இந்த மாதிரி என்ன வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இப்பேற்பட்ட அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியாது. சொல்வது நம்முடைய வேலை, எடுத்து சொல்லுவோம். அல்லாஹ்வுக்காக நிற்போம், இறைவனுக்காக நிற்கிற நேரத்தில் எனக்கு துன்பம் வந்தாலும் சரிதான், நான் இழிவாக்கப்பட்டாலும் சரிதான், அசிங்கப்பட்டாலும் சரிதான், இறைவனுக்காக நிற்கிறேன். என்னுடைய கூலி அல்லாஹ்ட்ட இருக்கு, அல்லாஹ்ட்ட வாங்கிக்கிறேன். எந்த ஒரு மனிதத்தை வாங்குவதற்கு நான் விரும்பல. இப்படியாப்பட்ட தார்மீக தத்துவத்தின் அடிப்படையில நம்முடைய தாவா பணிய, நம்முடைய மார்க்க பணிய வாழ்வ இறைவனுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய நல்லுணம் படைத்த நல்ல மக்களாக வல்ல நாயகன் உங்களுக்கு மாக்குவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்ற வாயிதாவான